ஆசீர்வாத கன்னட ஐக்கியத்தின் சார்பாகவும் ஜாய் டிவி வழியாக ஜெபமும் தேசத்தின் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பில் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இன்றைக்கு உரையாடும்படியாக இந்த நம்முடைய அரங்கத்துக்கு, ஜாய் டிவி அரங்கத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய ஆசீர்வாத கண்மலையிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரி எஸ்தர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அருமையான சகோதரி ஷேரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மத்தியில் இருக்கிற அருமையான யோசிகராஜ் அவர்களே, ஐயா பாலையா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே இந்த குடியரசு தின வாழ்த்துக்களோடு உங்கள் மத்தியிலே ஜாய் டிவியின் வழியாக ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதம் ஜெபத்தின் மூலமாய் வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால இந்த நாட்களிலே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21 சொல்லுகிறது போல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்யும். பாருங்க, இந்த நாட்களில நம்முடைய இந்திய விடுதலைக்காக, நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்காக, நம்முடைய தேசத்தினுடைய முற்பிதாக்கள் மகாத்மா காந்தியடிகள், சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னும் சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் பல தேசத்தினுடைய தலைவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருது சகோதரர்கள், வீரபாண்டி கட்டபொம்மன், இன்னும் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், இப்படிப்பட்ட வ.உ.சி. சிதம்பரனார், இப்படி பல தேச பிதாக்கள் நமக்காக, நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக, இன்னும் பலர் இந்த விடுதலைக்காக போராடி இந்த உலகத்திற்கான விடுதலையை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் அன்றைக்கு ரத்தம் சிந்தி, அவர்கள் தியாகம் பண்ணி, அவர்கள் குடும்பத்தை இழந்து, பிள்ளைகளை இழந்து, அவருடைய சுக துக்கத்தை இழந்து, அடுத்த தலைமுறை சுதந்திரமாய் இந்த தேசத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். அந்த விடுதலையை மாத்திரமல்ல, அந்த விடுதலையை நாம் உணர்வுபூர்வமாக ஒரு குடியாக இந்த தேசத்துக்கு ஒரு பிரஜை, ஒரு குடிமகன் என்ற ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்ததுதான் குடியரசு தினம். அப்ப நாம் இந்த இந்திய தேசத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் இந்த இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். அதனாலதான் குடிமகன் என்று சொல்லப்படுகிறது, குடிகள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில அப்பேற்பட்ட இந்த நல்ல குடியரசு தினத்துல இன்றைக்கு இந்த பூமிக்கான விடுதலை மாத்திரம் அல்ல, உலகத்துக்கான விடுதலை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துக்கான குடிமகனாய் மாத்திரம் அல்ல, உன்னதமான தேவன், பரலோகத்தின் தேவன், பரம ராஜ்யத்துக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் எப்படி நம்முடைய முற்பிதாக்கள், தேச பிதாக்கள் நம்முடைய இந்திய தேசத்துக்காக இந்த தேசத்தில் நமக்கு விடுதலை வாங்கி தந்து சுதந்திரமாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோமோ, இது பூமியோடு முடிந்துவிடும். அது மாத்திரமல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு இருக்கிறது. அது நித்தியமான வாழ்வு. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தலைமுறையாய் நாம் வாழப்போகிற ஒரு வாழ்வு. அப்ப இதற்கு எப்படி இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்துக்கு ஒரு குடிமகனாய் இருக்கிறோமோ, இந்த உலக தேசத்துக்கு, இந்திய தேசத்துக்கு, அதே மாதிரி பரம தேசத்துக்கும் நாம் குடியுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு மத்தியிலே ஜாய் டிவியின் மூலமாக, அப்ப நம்முடைய வேதாகமத்தில நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய பழைய ஏற்பாட்டில, புதிய ஏற்பாட்டில நம்முடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் நம்முடைய தீர்க்கதரிசிகள், நம்முடைய நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இவர்கள் எல்லாரும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரம கானானுக்கு கொண்டு போனார்கள் என்பதை நாம் அநேக சரித்திர பின்னணியிலே நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம், நமக்கு தெரிந்தது. எனவே இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார்? முதலாவது வருகை. இரண்டாவது, எதற்காக வரப்போகிறார்? வந்து நம்ம எங்கே அழைத்து கொண்டு போக போகிறார்? அப்ப ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில, உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் எங்கே வாழ்ந்தாலும் இந்த பூமிக்கான, உலகத்துக்கான விடுதலை மாத்திரம் அல்ல, பரத்துக்கும் நாம் விடுதலை ஆக வேண்டும், பரத்திலும் நாம் குடியேற வேண்டும் என்று சொன்னால்
அதற்கான ஆசீர்வாதங்களை பெற்று அந்த வழியிலே நடக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த குடியரசு தின விழாவிலே அருமையான நம்ம மத்தியில வந்திருக்கிற நம்முடைய விருந்தினர்கள் இன்றைக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அதனால அவரிடத்துல நாம் இன்று கேட்கிற பொழுது அதற்கான காரியங்களை அறிந்து இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற பல இடங்களிலிருந்து பல தேசங்களிலிருந்து இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜாய்டியினுடைய பங்காளர்கள், நேயர்கள், பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இதை பார்த்து கவனிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அதன்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். வசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த உலகத்துக்கு விடுதலை மனிதனால் செய்தாலும் பரத்துக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் விடுதலை பெற்று பரத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் நுழைய முடியும், பரலோக பிரஜையால் மாற முடியும். அதைத்தான் நாம் இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே இருக்கிற அருமையான ஐயா பாலையா அவர்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு சரித்திர சம்பவத்தை, ஒரு கேரக்டரை வைத்து எப்படி அந்த தேவ மனிதர் எப்படி தேசத்துக்காக ஒரு ஜெப வீரனாக, எப்படி அந்த ஜனங்களுக்காக ஒரு மன்றாடுகிறவராக, எப்படி அந்த ஒரு தனி மனிதனால, மோசே என்ற ஒரு தனி மனிதனால எப்படி தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடிந்தது என்பதை அருமையான நம்மத்தில் இருக்கிற பாலையா அவர்கள் நம்மளோடு அதை குறித்து நமக்கு கலந்துரையாடுவாங்க. இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது குடியரசு செய்தியை அந்த வாழ்த்துவதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக மோசே என்னுடைய தியானத்திலே அவரை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மோசே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், அடிமைத்தனத்திலே பிறந்த ஒரு மனிதன், எகிப்திலே 40 வருஷம் பார்வோனுடைய குமாரனாக வாழ்ந்த காலம், வனாந்தரமான ஒரு வாழ்க்கை அவருக்குள்ளே வந்தது. அப்போ ஆடு மேய்க்கிற காலம். அதுக்கப்புறம் 40 வருஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். அப்போ ஒரு அர்ப்பணிப்பு இல்லை என்று சொன்னால் அடிமைக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியாது. அப்போ ஆண்டவர் மோசே தன்னுடைய இருதயத்தை கேட்டவன், அவன் விடுதலை ஆக்குவான் என்று சொல்லி அவனை நம்பி தேவன் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். அதற்கு அவன் பாத்திரனாய் மாறினான். எவ்வளோ பாடுகள், உபத்திரவங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்குள்ளதாக அவருடைய வாழ்க்கை பயங்கரமான போராட்டத்துக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல என்று இயேசு சொன்னார். மோசே கூட தன்னை வெறுத்து தனக்காக, தன் குடும்பத்துக்காக அவன் வாழல, தேவனுடைய வார்த்தைக்காக அடிமைத்தனத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி ஒரு கானானுக்குள்ளே கொண்டு போவதற்கு தேவன் அவனை பயன்படுத்தினார். அவன் திறப்பிலே நிற்கிற ஒரு தேவனுடைய மனிதன், தேவ சித்தம் இன்னது என்று அவரோடு சஞ்சரித்து அவரோடு நின்று அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஜனங்களுக்கு சொல்லி அவனை வழி நடத்துவதனை நாம் பார்க்க முடியும். இந்த மோசேவை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார், இந்த மோசே எப்படி ஜனங்களை நடத்துகிறார், எப்படி இந்த மோசையினால இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. இந்த மோசே எப்படி அழைத்தான் சொன்னால், எகிப்து தேசத்தில் இருக்கும் போதே அந்த அடிமைத்தனத்துக்குள்ள லேவியனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் மோசே. அப்போ அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்னன்னா, எகிப்தில் ஜனங்கள் பலியை பெருக்கினாங்க. அப்போ என்ன சொன்னார், இந்த அடிமைத்தன பிள்ளைகளெல்லாம் நைல் நதியில் போடணும், நைல் நதியில் போட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு தவறான சட்டம் பார்வோனால் உண்டாக்கப்பட்டது. அப்போ இந்த பிள்ளை பிறந்தபோது அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை 3 மாதம் வரைக்கும் தாயின் தகப்பனும் வளர்த்தாங்க. அதுக்கு மேலே வளர்க்க முடியலை. அப்போ நைல் நதியில் போட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை தன்னுடைய மகனாக எடுத்து வளர்த்தார். அப்போ அந்த வீட்டில் தான், பார்வோனுடைய அரண்மனை தான் இந்த மோசே வளர்கிறார். 40 வருடமாய் அங்கே தான் வளர்கிறார். ஆனால் அந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட்டு
தேவ ஜனங்களோடு உபத்திரவத்தை தெரிந்து கொண்டார். ஏன் அவர் இந்த வனாந்தரத்துக்கு எதிராக போறார்? அங்கே அவர் செய்த ஒரு சின்ன தவறு, தன்னால மீட்க முடியும் அப்படின்னு நம்பினாரு. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் தான் அவர் அழைத்தார் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையை விட்டு 40 வருஷமாய் வனாந்தரத்தில் இந்த அந்தஸ்தை விட்டு அவனை உருவாக்குகிற ஒரு இடமாய் தேவன் அவனை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்க ஆடுதான் கொலை செய்தார் மோசே. கொலை செய்து விட்டு மீதியான் தேசத்துக்கு ஓடி அங்கதான் ஒரு 40 வருஷம் அங்க போய் ஆடு மேய்க்கிறார். அப்ப யாருக்காக முதல்ல அந்த தவறு செய்யறாருன்னா, தான் ஒரு சொந்த சகோதரன் பாதிக்கப்படும் போது அதை பார்த்து அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல மோசே கேள்வி, அப்புறம் பார்வோனுக்கு அது விஷயம் தெரிய வரும்போது அப்ப பயந்து போய் தான் ஓடுறார். அப்ப நம்மளால் ரசிக்க முடியாது, அதுதான் தேவ திட்டம். என்னால் ரசிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடிட்டார். ஆமா. அப்போ ஓடின போதுதான் அங்கே போய் வனாந்தரத்தில் வெறுமை 40 வருஷம் நான் ஒன்றுமே இல்லை. அங்கே ஒரு 40 வருஷமாக ஆடு மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இந்த ராஜ வாழ்க்கை மறந்து போனது. வனாந்தரத்தில் தான் அவரை சந்தித்தார். ஆமாம் ஆமாம். அங்கே சந்தித்து என் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வா மோசே, நான் உன்னை அனுப்புகிறேன் வா அப்படிங்கிறார். அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் கூட விடாதபடி அந்த அழைப்பை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அதுதான் ஒரு உன்னதமான நோக்கம். நம்ம தேசம் எப்படி அடிமைத்தனத்துக்குள் இருந்ததோ அதற்கு எத்தனையோ அதாவது இந்த உலகத்தின் தலைவர்கள் முற்பிதாக்கள் தங்கள் குடும்பங்களை தங்களை இழந்து நாம் அடிமைத்தனத்தில் இராதபடிக்கு விடுவிக்கும்படியாக ஒரு தியாகம் பண்ணாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கும்படி தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அது உன்னதமான தேவனுடைய குமாரனாய் எண்ணப்படுவதை தவிர்த்து மனுஷ சாயலாய் வந்தார். அப்ப ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன அர்ப்பணிப்பை வைத்திருக்கிறோம், நம்ம எதை இழக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அப்ப எதையுமே நம்ம இழக்கலைன்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு எல்லாமே வேணும் என்று நினைக்கிறது தவறு. அதனால தான் இன்றைக்கு இந்த குடியரசு நாளில் இந்த குடி உரிமைக்கு நம்ம சொந்தக்காரனாக இருந்தாலும் பரலோகத்தில் நம்ம சொந்தக்காரனாய் மாறுவதற்கு தான் தேவன் இத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். திறந்த வாசலை கொடுக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். உங்கள் மூலமா இன்றைக்கு இந்த செய்தியை அறிவிக்கும்படி தேவன் முன்குறித்து இந்த ஜாய் டிவியை தெரிந்து கொண்டார். அந்த மோசே ஆண்டவர் அழைக்கிறார் இல்லைங்களா? மோசே உடனே போறாரா? இல்ல, போல அல்ல தெரிகிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் மோசே தேவன் தெரிந்து கொண்டு எங்க அனுப்புறாரு? பார்வோனுக்கு போ, எகிப்துக்கு போ. ஆமா ஆமா, எகிப்துக்கு போ. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருக்கிறாங்க. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. அப்ப 40 வருஷம் உருவாக்குறாரு மோசே. உருவாக்கி இப்ப எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. ஆனா இந்த மோசே போக மாட்டேங்கிறார். அப்படிதான் போக மாட்டேங்கிறார். திரும்ப 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 ஆண்டவரோட விடல. நீ போ, உன் சகோதரன் ஆரோன் வர்றான் பாரு, அந்த இறுதியத்துக்கு ஏற்ற காரியம். இப்ப நீ துணையோடு கூட போ. அங்க எப்படி ஜனங்களை கொண்டு வர்றாரு? எப்படி அவர் ஜனங்களுக்காக? அது ஒரு பெரிய காரியம். ஏன்னு சொன்னா அங்க போய் அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி முற்றிலுமாய் அவனை அழித்து அந்த செங்கடலில் திறந்து 10 அற்புதங்களை அங்கே நடப்பித்து அதிலிருந்து ஜனங்களை நான் தான் தெய்வம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். அப்ப தேவன் தெரிந்து கொண்டுதான் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். நம்ம ஏதோ கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டோம் என்கிறதல்ல, தேவன் முன்குறித்து நம்மை அழைத்து தெரிந்து கொள்கிறார். அப்ப அந்த தெரிந்து கொள்ளுகிறே நாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக அல்ல. இது ஒரு சாதாரண நித்திய காணனை நோக்கி அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே அதை அறிந்து கொண்டார், இந்த தெய்வம் யார் என்று புரிந்து கொண்டார். அப்ப தேவனோடு அவர் சஞ்சரித்தார். அந்த முகத்தை கூட இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியல, முக்காடு போட்டுக் கொண்டார்கள்.
அந்த பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் மோசே கூட இருந்தது. அது எப்படி வந்தது? அவரது மோசே கன்மலையில போயிட்டு அவரோட சந்திச்சு 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி தேவனோடு செஞ்சிருக்காங்க. ஜனங்கள் வந்து கீழே வந்து ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு பாவம் செய்யறாங்க. அது வந்து தேவனுக்கு அருவருப்பான காரியம். அதிலிருந்து மீட்கும்படி தான் தேவன் மோசே செஞ்சு கொண்டு தேவன் வந்து அந்த இடத்துல அந்த சம்பவம் நீங்க நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜனங்க வணங்காக எடுத்து சொன்னோம். இந்த ஜனங்க மோசே கொன்று போடுறேன்னு சொல்லி இது பண்ணும்போது அப்ப மோசே வந்து திறப்பிலே நிற்கிறார். அதாவது உன் பேரை ஒன்றை நான் ஆசீர்வதிப்பேன், இவங்க பணங்களை அடித்து ஒரே நிமிஷத்தில் போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் சொன்னார், ஏன் ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிப்பினாலும் உடைய நாமம் என்ன செய்வீங்க? புறஜாதிகளுக்குள்ள பற்றி என்ன நினைப்பாங்க? கொண்டு போய் சேர்க்க முடியலையே, அதனால அழிச்சு போட்டான்னு சொல்லுவாங்களே. அப்பா என்று சொல்லி திறப்பிலே நின்று கதறி அழுத ஒரு தேவனுடைய அர்ப்பணிப்பு பண்றாரு. நீங்க அந்த இடத்துல கவனிக்கிறீங்க பாருங்க, என் பேரை பாருங்க ஒரு தன்னுடைய ஜீவனை பணிய வைக்கிறார் பாருங்க. எப்படி என் பேரை நீங்க ஜீவபூசில இருந்து கிறுக்கி போட்டாலும் கிறுக்கி போடுங்க, ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. அப்ப அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த தன்னையே கொடுக்கிறது தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றது. அதுதான் மோசே வந்து ஆமா என்னுடைய வாசஸ்தலம் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னார். மோசே சாதாரண மனிதன் அல்ல, தேவனோடு உண்மையா இருந்தவர். ஏன்னா ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு வாழ்ந்து தேவனோடு போய் நிதி காலமா வாழணும் தான் நினைப்போம். நம்ம அப்படிதானே, அதுக்காக தானே இன்னைக்கு ஊழியம் செய்யறோம், எல்லாம் பண்றோம். ஆனா எனக்கு அது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு அது கிடைக்கணும். அதுதான் தியாகம். இந்த நாட்டுல அருமையான ஐயா சொன்னாங்க, மோசையை குறித்து இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. அடுத்தடுத்து நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரர்கள் பகிர்ந்து கொள்வாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது மோசே கடந்து வந்த பாதைகளை, மோசே எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு 3 வாழ்க்கையில் அவங்க சொன்னாங்க. அப்ப இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன்னா ஒரே நாள் மோசையாக முடியாது. எல்லாரும் மோசையாக ஆகணும் ட்ரை பண்ணாலும் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கணும், ஆண்டவரோடு நமக்கு உறவு இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் மோசையோடு பேசினது போல உங்களோடு என்னோடு பேசுவார் என்பதை நாம் இந்த நாட்டில் அருமையான ஐயா நம்ம மத்தியில் பாலை அவங்க நல்லா தெளிவா சொன்னாங்க. அதனால இன்றைக்கு பார்த்து இந்த செய்தியில உங்களுக்கு ஒரு காரியத்தை நீங்க விளங்கியிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் மோசையை போல மாறினா, மோசை எப்படி தேசத்துக்காய் திறப்புல நின்றாரோ அப்படி கர்த்தர் நம்மை திறப்புல நிற்க வைத்து மோசையை காட்டிலும் நம்மை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார் என்பதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வார்த்தையின் மூலம் ஒரு பெரிய சத்தியத்தை நம்ம எப்படி இருக்கிறோம் கண்டுகொள்ள தேவன் உதவி செய்தார். நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரி எஸ்தர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா மோசையை குறித்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோசையை மாத்திரம் இல்லை, என்ன நீங்க ஒரு குடியரசு தான், குடியரசு தின வாழ்த்துகளோடு நீங்க இவங்களுக்கு இன்னும் நிறைய பாத்திரம் இருக்கு. உங்களுடைய ஜெப வாழ்க்கையில தேசத்துக்காக எப்படி ஜனங்களுக்காக நின்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப இன்னைக்கு இப்ப நம்ம மத்தியில பார்த்து கொண்டிருக்கிற இன்னைக்கு ஏராளமான சேனல் இருக்காங்க. நமக்குள்ளேயே பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அழைப்பிலே பாத்தீங்கன்னா அப்ப இன்னைக்கு இந்த குடியரசு நாள்ல இன்னும் ஒரு பாத்திரத்தை நம்ம மத்தியில சகோதரி எஸ்தர் அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கு பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம கேட்கலாம். சொல்லுங்க. இந்த குடியரசு தின வாழ்த்துக்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம என்ன கலந்துரையாடல் பண்றோம்னா ஜெபமும் தேசத்தின் ஆசீர்வாதம். இத வந்து வேதாகம கேரக்டர், அதாவது வேதாகம பாத்திரமாய் இந்த இடத்துல தேவன் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் எதுன்னா எஸ்தருடைய காரியம். எஸ்தருடைய புஸ்தகத்துல எஸ்தருடைய காரியத்தை குறித்து இந்த இடத்துல பேச சொல்லி கொடுத்த ஒரு காரியமா இருக்கிறது. எஸ்தருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முன் வாழ்க்கை, அதாவது அவருக்கு வந்து 2 விதமான வாழ்க்கை. அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்பான வாழ்க்கை, பின்பான வாழ்க்கை இருக்கு. முன்பான வாழ்க்கை சொல்லும் போது அவள் அவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததாக இல்லை. ஏன்னா அவளுக்கு தாய் தகப்பன் அல்ல, அவள் ஒரு தன்னுடைய முதல் சித்தப்பாவால வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. இன்னொன்னு
எருசலேமிலிருந்து அடிமையாக்கப்பட்டு கொண்டு வந்து ஒரு புற தேசத்துல ஒரு தேசத்துல அடிமையாக்கப்பட்ட ஒரு மகள், அவளுக்கான ஒரு உரிமையோ அவளுக்கான எந்த ஒரு காரியமும் அந்த தேசத்துல கிடையாது. அந்த தேசத்துல வாழ்ந்து வந்தாங்க. ஆனா எப்பொழுது வந்து அதாவது அவன் மீது தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்தது. அதாவது அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சித்தம் இருந்ததுன்னா, அவள் கூட நினைத்திருக்கலாம், என்னை கொண்டு எனக்கான ஒரு நேம் இல்லை, எனக்கான ஒரு அடையாளம் இல்லை, என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு நார்மலான குடும்பத்துல செய்யற ஒரு காரியத்தை கூட அவளால செய்ய முடியாது. என்னை கொண்டு தேவன் என்ன செய்வார்ன்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு மகளாய் தான் அவள் இருந்தார். ஆனால் தேவன் அவளை கொண்டு வைத்திருந்த திட்டம் பெரிது. அவளை வைத்து அந்த தேசத்து ஜனங்களையே அவர் காப்பாற்றுகிறார். அப்ப அதற்கு அவளுடைய அர்ப்பணிப்பு என்ன, அதற்கு அவள் என்ன செய்தால், எப்படி தேவனை மாற்றினார், அதை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய இந்த சம்பவம் எங்க நடக்குது? எஸ்தர் புத்தகத்துல நடக்குது. எஸ்தர் புத்தகத்துல அந்த அகஸ்வேர ராஜாவுடைய தன்மையில வெளிப்படுது. அகஸ்வேர ராஜா ஆல்ரெடி ஒரு வஸ்தி அந்த ராணி இருக்கிறாங்க. பட் அவர்களுடைய அது வந்து ஒரு இன்னொன்னு அந்த வஸ்தியோட வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பின்புலம் தான் வரலாறு. அவங்க ராஜவம்சத்திலே பிறந்து வளர்ந்தவங்க இருக்கிறாங்க அவங்களோட காரியம் பார்க்கும்போது. ஆனா தேவன் ஒரு மனுஷனை மேல் எடுக்கணும்னா, எழுப்பி வர பண்ணணும்னா, ஒரு நிமிஷத்துல ஒரு வஸ்தியை தள்ளி அவர் அந்த இடத்துல எஸ்தரை கொண்டு வருகிறார். எஸ்தரை கொண்டு வரும்போது அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது என்றால், ஒரு கீழ் நிலையில் இருந்து இமீடியட்டா ஒரு ராஜ்ய நிலைக்கு கொண்டு வரப்படுகிறார். அப்ப ராஜ அவர் வந்து கீழ்ப்படியாக நிறுத்துவாங்க. ராஜாவின் சமூகத்துல வர வேண்டும் என்று ஆணை கொடுக்கப்படும் பொழுது அவள் அதை தள்ளிவிட்டார். நான் அப்படி கொண்டு வந்து நான் வந்து நிறுத்தப்பட முடியாது என்று. அவ தள்ளிவிடும் போது அவ உடனே வந்து அந்த அரசாங்க சட்டப்படி அவள் வந்து உடனே அந்த கூடியிருந்த பிரதானிகள் எல்லாமே என்ன சொல்லப்பட்டதுன்னா, அவளுக்கு சார்பாக நம்ம வேறொரு ராணி ஏற்படுத்தும். அதுவும் எப்படிப்பட்ட காரியமா இருக்குன்னா, ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற. ஏன்னா வஸ்தி எதற்கு முன்னுதாரணமாய் கருதப்பட்டுட்டான்னா, ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவளாய் கருதப்பட்டுட்டாங்க. அப்ப அது என்ன ஒரு அடையாளம் அவங்க ஏற்படுத்தினாங்கன்னா, நாளைக்கு ஒரு தலைவனுக்கு ஒரு தலைவி, அதாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி இப்படிதானே கீழ்ப்படியாம போவா, அதற்கு வஸ்தி வந்து முன்னுதாரணமாகிட்டாங்க. அதனால வஸ்தியை எடுத்து கீழ்ப்படிதல் உள்ள இன்னொரு ராஜாவையும் ஏற்படுத்தணும்னு சொல்லி கூடிய இந்த பிரதானிகள் முடிவு செய்து அந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்படும் பொழுது ராஜா அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டிய கட்டாயம். இங்க ஏன்னா அந்த ராஜாங்கம் சொல்லப்படும் தன் சுய எண்ணங்களுக்கெல்லாம் அங்க வந்து இடம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல செயல்படும் போதுதான் அது வந்து தேவனால் செய்யப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா தேவனுடைய சித்தம் அதில் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்திலே நடந்திருக்கு. வஸ்தியை தள்ளி எஸ்தரை அந்த இடத்துல ஏற்படுத்தி எஸ்தரை கொண்டு வந்து நிறுத்தினார். அப்ப எஸ்தரை கொண்டு வந்து நிறுத்தும் போது கூட எஸ்தருடைய மனநிலை எப்படியா இருக்குது அவர்களுக்கு? ஏன்னா ஒரு ராஜ பிறப்பிலே ஒரு ராஜாத்தியா வரும்பொழுது அவங்களுக்கான வந்து ஒரு அங்கீகாரம், கம்பீரம் அவங்களுடைய சரீரத்திலையும் அவங்களுடைய தொழிலையுமே வெளிப்படும் ஜெனரலா பாத்தீங்கன்னா. ஆனா எஸ்தருக்கு அப்படி கிடையவே கிடையாது. அப்ப எஸ்தருடைய தொனியாகட்டும், எஸ்தருடைய தன்மையாகட்டும், என்னதான் அவள் ராஜாத்தியாய் இருந்தாலுமே அவளுக்குள்ள எப்படி அவள் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லவில்லை ராஜாவுக்கு முன்னாடி. அவளுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஏன்னா ஒரு யூதனுடைய தன்மையின் போது இன்னொன்னு அவள் ஒரு பிரதேசத்துலதான் ஒரு ராஜாத்தியா மாறி இருக்கு. அதுவே வந்து அந்த சட்டத்தின்படி அவர்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு தன்மையா தான் இருக்கு. இருந்தாலும் அவள் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கப்படும் பொழுது அவளுக்குள்ள அந்த பயம், அந்த கலக்கம், அவர் ராஜாத்தியா இருந்தாலும் எத்தனை கட்டளைகள், எத்தனை அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் அந்த அதிகாரத்தை அவள் எப்படி பயன்படுத்தாதவளாய்தான் அந்த இடத்துல இருக்கிறார், செயல்படுத்த முடியாது. ஏன்னா அவளுக்குள்ள இருந்த அந்த பயம், அந்த கலக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா தேசத்துல எப்பொழுது அந்த யூதர்களுக்கு விரோதமான, யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த தீவினையான அந்த ஆமான் ஏற்படுத்தி ராஜாவின் இருதயத்திலே போட்டாங்கோ, அந்த நிமிடத்துல ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்ட கட்டளை தேசம் எங்கும், அதாவது அதற்கு காரணம் பொருள், அதாவது ராஜாத்தியா பதவி இருக்குது, செயல்படுத்துற அதிகாரம் இல்லாமல், அதாவது அதுக்கு வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லலாம். அங்கீகாரம் இல்லாதபடி அந்த கட்டளை அவருக்கு பிறப்பிக்கப்பட முடியாதபடி அவர் இருக்கிறார். ஆனா வந்து அந்த இடத்துல எப்பொழுது அந்த கட்டளை, அதாவது அதுக்கு முன்பு தீவினை, அதாவது ஆமானுடைய காரியத்துல அந்த சத்துருக்கிரியை செய்து ஆமான் எழுப்பி எப்படியாவது அந்த யூத ஜனங்களே அவன், ஏன்னா அவனுக்கு கீழ்ப்படியல. ஏன் யூத ஜனங்களோட ஆமானுக்கு அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம்? வேதத்தின்படி பாத்தீங்கன்னா
தேவன் மோசையின் மூலமா கற்பித்த கட்டளை கற்பனையின் பிரகாரமாக எப்பொழுதுமே யூத ஜனங்களுக்கு என்று ஒரு காரியம் உண்டு. யூதர்களுக்கு என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆனா அதுல வைராகியமா யூதர்களுக்கு என்று அவர்கள் வேறு தேசத்து ராஜாவாகட்டும் ஒரு மனிதனாகட்டும் அவர்களுக்கு முன்பு தலைவணங்க. அவர்கள் தேவனுக்கு நேராக தான் தங்கள் தலைகளை காட்டுவாங்க. வேற யாருக்கு முன்னாடியும் வணங்கக்கூடாதுன்றது ஒரு வைராகியம். எந்த யூதனுக்குமே பிறப்பிலிருந்தே இந்த வைராகியம் இருக்கு. அதனால இங்க வந்து அவங்க அந்த மொர்தெகாய்க்கும் அப்படிதான். அவர் ஒரு யூதனா இருக்கிறதுனால அந்த ராஜாவுக்கு அந்த அதிபதி தனக்கு முன்னாடி போகிற அந்த ஆமான் அந்த அதிபதியை மற்றவர்கள் வணங்கினாலும் இவன் வணங்கல. அவன் வரைக்கும் அரண்மனை வாசல்ல ஒரு அதிகாரமும் இல்லை, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்காரு. ஆனாலும் அவனுக்குள்ள இந்த வைராகியம் இருந்தது, நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள ஆமானுக்குள்ள இவன் ஒரு அடிமையா கொண்டு வரப்பட்ட கூட இன்னும் இந்த வைராகியம் கூட இருக்கு, இவனை வணங்க வைக்கணும். அப்படியே அவன் முயற்சி செய்து கூட பலன் அளிக்கவில்லை. ஆனா கடைசியில அவனுக்கு எப்படி ஒரு வைராகியம் வருதுன்னா இப்படிப்பட்ட ஜனங்களை அழித்து விட வேண்டும். ஆமான் நிமித்தம் உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா ஜனங்களும் கொலைக்கு நியமிக்கப்படலாம். இத பாத்தீங்கன்னா சார், நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா முதல் ஆதாமின் நிமித்தம் மனுக்குலத்துக்கு பாவம் வருது, ஒரு தண்டனை கிடைக்குது, பெரிய தண்டனை. அப்ப ஒரு மொர்தெகாய் நிமித்தம் இந்த ஆமான் வந்து ஜனங்கள் மேல எல்லாத்துக்கும் ஒரு கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு காரியம் வருது. எப்பவுமே ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய மீட்பு திட்டம் ஒண்ணு தேவன் வச்சுப்பாரு. அந்த மீட்பு திட்டம் செயல்படுவதற்கு முன்பே சத்ரு தன்னுடைய காரியத்தை வேக வேகமா செயல்படுத்தும். அதுலதான் நீங்க இந்த எஸ்தரோட காரியத்தை கூட பாத்தீங்கன்னா, எஸ்தரை தேவன் அரண்மனையில ராஜாவியை கொண்டு போகிற நோக்கம் அவளை கொண்டு இந்த தேசத்துல ஒரு மீட்பை கொண்டு வரணும். ஆனா அதற்கு முன்னாடியே இந்த சத்ரு என்ன பண்ணா, அவர்களை கொலை செய்து விட வேண்டும். ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா யாரை மீட்க முடியும்? அதனால அந்த அவங்களை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறான். அந்த திட்டத்தை தான் அவன் ஆமான் மூலமா செயல்படுத்தான். ஏன்னா ஆமானுடைய இறுதியும் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. யாருடைய கசப்புனா, இந்த மொர்தெகாய் மூலமா ஏற்பட்ட அந்த தன்னுடைய அவமான குறைச்சலால அவன் மீது ஒரு கசப்பு, எப்பவுமே ஒரு கசப்பு உண்டாகும் போது அடுத்து ஒரு வைராகியம், அந்த மாம்ச அதுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சல் உண்டானோன்னா அவனை கொலைக்கு செய்யணும். இததான் வந்து காயினுக்கு நம்ம பார்க்கணும். இது வந்து சத்ரு உப்புகிற ஒரு காரியமா இருக்கும் பொழுது அவன் ராஜா கிட்ட போய் பேசும்பொழுது ராஜா உடனே அதுக்கு என்ன பண்றாருன்னா அவர் செவிசாய்க்கிறார். ஓகே, அப்படியா, அவர் அவருக்கு எதுவுமே தெரியல அந்த ஜனங்கள் எதற்காக கொலை செய்யறாங்க இல்ல, ஆமான்னு சொல்றான். அடுத்த ஸ்தானத்துல இருக்க சொல்றதுனால ராஜா அது வந்து ஆமான் எப்படி தெரிகிறானா, உம்முடைய அரசாட்சியில ஒரு கலகம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு, இது நாளைக்கு உம்முடைய அரசாட்சி தவறாக சுத்தரிக்கும் பொழுது ராஜா அதை அங்கீகரிக்கிறார். அப்படியா, சரி, ஓகே, அப்படியே உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு உடனே இமீடியட்டா ஆமான் வந்து அதை தேசம் முழுதும் அறிவிக்கிறார். இந்த காலத்துலதான் நமக்கு வந்து இமீடியட்டா ஒரு மெயில வந்து இங்க இருந்து அமெரிக்காவுக்கு அமைச்சிடலாம், எங்க வந்து அமைச்சிட முடியும், இமீடியட்டா எங்கதான் பேச முடியும். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆனாலுமே அந்த காலத்துல 127 நாடுகளுக்கும் அவன் அந்த குதிரையின் மூலமாக எப்படி எப்படிலாம் அந்த செய்தி வேகமாய் அந்த அழிவை அவங்க முன்குறிக்கிறாங்க. நல்ல செய்தி இல்ல, கெட்ட செய்தி போது இந்த நாள்ல நீங்க அழிக்கப்பட போறீங்க. ஆமா, இன்னைக்கு கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தேசத்துல நம்ம எவ்வளவு ஜெபித்தாலுமே அழிவுக்கு உண்டான காரியங்கள் தான் வேகமா பரவுது. ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அழிவுக்கு உண்டான காரியங்கள் பெருகிட்டே தான் வருது. எந்த அளவுக்கு பெருகுதுன்னா அந்த அழிவை நம்ம தடுக்க முடியாத அளவுக்கு தான் பெருகுது. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அழிவுக்கு பின்புதான் அந்த அழிவு முடிவுக்கு வரும்போதுதான் தேவனுடைய அரசாட்சி புறப்படுதுன்னு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இதுல ரெண்டாவது விஷயம் நீங்க பார்க்கும்போது, இந்த எஸ்தர் கிட்ட ஒரு அறிக்கை இருக்கு. எப்பவுமே தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய செயல்களை வைத்து எப்பவுமே தேவனை தெரிந்து கொள்ள மாட்டாங்க. நாம வந்து இந்த பூமியில இப்படி பிறந்துட்டோம், இப்படி வளர்ந்துட்டோம், இப்படி இருக்கிறோம், அதனால நம்ம தெரிந்து கொண்டாங்கன்னா கிடையாது. அவருடைய தாய் கர்ப்பத்துல நம்ம உருவாக்கணும்னே நம்ம தெரிந்து கொண்டுதான் இந்த பூமியில நம்ம உருவாக்குறது. இன்னொன்னு, இந்த பூமியில ஒரு மனுஷனை அவர் தனக்காக எப்ப வேறு பிடிப்பாருன்னா, எந்த மனுஷன் அந்த அர்ப்பணிப்பின் வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்படுகிறதோ, அவன் தன்னையிலிருந்து தேவனை தெரிந்து கொள்ள தொடங்குகிற அந்த அர்ப்பணிப்பின் வார்த்தை, அதாவது வாய் எல்லாத்துக்கும் முதற் காரணமா. ஆமா, இன்னொன்னு அதே போல நீங்க இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா, பரலோகம் எப்பவுமே இருதயத்தோட தான் கனெக்ட் ஆகும். பரலோகத்துல வந்து வேற எதுவுமே நம்முடைய உருவமோ நம்முடைய ஆவின் நம்முடைய சிந்தையோ எதுவுமே இருக்காது. பரலோகம் பார்க்கிற ஒரே விஷயம், பரலோகம் ஒரு மனுஷனை பார்க்கணும்னா இருதயத்தை மட்டும்தான் அதை ஸ்கேன் பண்ணும், வேற எதையுமே பண்ணாது.
அப்ப அந்த இருதயம் எப்போது தேவனுக்கு நேராக முழுதாய் திரும்பும்னா எப்ப அவனுடைய அறிக்கை தன் ஜீவனையும் ஒப்பு கொடுக்க நிறைய வருது. ஆமா, எஸ்தர் இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியம் இருக்கிற போது மொர்தெகாய் சொல்லி இருக்கலாம், இந்த காலத்துல ஒருவேளை தேவனை வைத்திருக்கிறாரு, இந்த காலத்துல விட்டா வேறு ஒரு இந்த காலத்துக்கு மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு சகாயம் வேறு ஒரு இடத்துல இருந்து. ஆனா அதுக்கு முன்னாடி வரையும் தன் ஜீவனுக்காக தன்னுடைய எல்லாத்துக்காகவும் பயந்து இருந்தது. அவ உபவாசம் போட சொல்லு, மூணு நாள் உபவாசம். இந்த உபவாசம் அவரை எப்படி மாற்றுகிறது என்றால் ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுது, அவனுக்கு வைராகியத்தை உண்டு பண்ணுது. தான் செத்தாலும் சாகல, தான் ராஜாவிடத்துல போய் தான் ஜனங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ண சட்டத்தை மீறுகிறான். அப்போ ஒரு உபவாசம் தேவனிடத்துல போடப்படுகிற ஒரு உபவாசம் ஒரு தேவன் கிட்ட இருந்து நமக்கு என்ன கொண்டு வரணும்னா அவருடைய வைராகியத்தை, அதே போல தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற அறிக்கையை உண்டாக்கணும். அப்படின்னு சொல்லப்படுது. ராஜா அப்ப உடனே அந்த அறிக்கை புறப்பட்ட மாத்திரத்திலேயே பரலோக தேவன் ராஜாவின் சகல கருத்தை மாற்றுறார். அந்த சட்டத்தை மீறினா கூட, சட்டத்தை மீறுகிற தன்மையில போய் நிறுத்தப்பட்டாலுமே அவன் மீது கோபப்படாதபடி அந்த செங்கோல் அவளுக்கு நேராக நீட்டப்பட்டு உன் மன்றாட்டது என்ன, உன் வேண்டுதல் என்ன கேட்கப்பட்டு, இன்னொன்னு அந்த இடத்துல தேவனால வெளிப்படுது. எப்படின்னா எஸ்தர் உடனே அதை சொல்லிடல, ராஜாவே நீங்க என் ஜனங்களை விடுவீங்கன்னு சொல்லிடல, நீங்க 3 நாள் விருந்து வைத்தது, நீங்க அந்த விருந்துக்கு வாங்க. அப்ப அந்த விருந்து முதல் நாள் அவ சொல்லல, 2வது நாள் சொல்ல, 3வது நாள் தான் அதை சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல எப்படின்னா என்ன வெளிப்படுதுன்னா தேவனுடைய ஞானம் வெளிப்படுது. ஒரு காரியத்தை எந்த நேரத்திலே சொன்னா அது முழுவதுமாய் கிரியை செய்யும் என்பதை அந்த தேவ ஞானத்தின்படி எஸ்தர் இமிடியேட்டா சொல்லல. இப்ப நம்ம ஒரு காரியம் இமிடியேட்டா சொல்ல பாருங்க, இமிடியேட்டா சொல்றது மாம்சத்தின் படி வெளிப்படுது. இந்த ஞானத்தெல்லாம் கொடுக்கும்படியா தான் தாரிமாரோட ஜெபம் பண்றாங்க, சூழ்நிலையை மாற்றும்படியா. ஆமா, அதுதான் தேவனுக்கு பிரியமான உபவாசமா இருக்கு. எப்பவுமே ஒரு உபவாசம் வந்து வெறும் நம்ம சாப்பிடாம உட்கார்ந்து தியானிக்கிறது மட்டும் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம தேவனிடத்துல எதை பெற்றுக்கொள்ளணும், உடனே நமக்கு பதில் வருகிறதா? இந்த தானியேல் கூட நீங்க பார்க்கும்போது அவர் சமுத்திரம் பார்த்த உடனே பதில் வருது. ஏன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை ஒரு பிரியமான மனுஷன் செய்ய தொடங்கும் போதே தேவன் பரலோகம் சும்மா இருக்காது, உடனே ஆக்டிவேட் ஆகும், உடனே அதுக்குரிய காரியங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கும். அவ்வளவு ஃபாஸ்ட் பரலோகம். அப்ப நம்ம அதற்கு இணையா நம்ம இணைக்கப்படுறதுதான் தேவன் விரும்புறாரு. அந்த நேர்கோட்டு கனெக்ஷன் நம்ம இணைக்கப்படுறோம்னா தேவன் விரும்புறாரு. அந்த நேர்கோட்டு கனெக்ஷன் இணைஞ்சிருச்சுன்னா உடனே தேவன் பரலோகத்துல இருந்து அத்தனை காரியங்களும் பூமியில கிரியை செய்ய தொடங்கிடும். இப்ப நீங்க எஸ்தருடைய காரியத்தை ஒரு காரியம் சொல்லுவீங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை ஸ்டில் இன்னைக்கு எஸ்தரை போல நம்முடைய காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு அழகா நல்லா தெளிவா சொல்றீங்க. எஸ்தருடைய காரியம் இப்படிலாம் இருந்தது, இப்படிலாம் இருந்தது. இப்ப இன்னைக்கு காலகட்டத்துல அது சாத்தியமா? அதாவது இந்த கடைசி காலகட்டத்துல நாங்க இது ஒரு சின்ன விஷயமா நம்ம சொல்றோம். நாங்க இதுக்காக ஜெபிக்க தொடங்கும் போது எங்களுக்கு வெளிப்படுத்தின நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுயத்துல இருந்து முதல்ல ஜெபிக்காதீங்கன்னு. நீங்க நம்ம ஒரு ஃபார்மேட் போட்டிருப்பீங்க, ஒரு காரியம் நம்ம ரெகுலரா பண்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து முதல்ல மாற்றத்தை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா இறுதியத்தில் விருத்து சேதனம் பண்ணுங்க. அது எரேமியால கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை, இறுதியத்தில் நுனித்தோல் விருத்து சேதனம். ஏன் இந்த இறுதியில விருத்த சேதனம் பண்ண சொல்றாருன்னா, மூடி இருக்கிற அந்த மூடல், அந்த மாம்சத்தின் மூடல் விலகும் போதுதான் அந்த தேவன் தேவனுடைய ஆவி நம்முடைய ஆவியோடு இணைந்து கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு அப்படி நிற்கும் போதுதான் எப்படிப்பட்ட அறிக்கை புறப்படும் ஒரு மனுஷன். அது யாரா இருந்தாலும் எஸ்தர் மட்டும் யாரா இருந்தாலும், ஏன்னா தேவனோட ரட்சணை எல்லாருக்கும் முடியாது, அவர் யாரையும் பயன்படுத்த போதுமானவராக இருக்கு. இந்த அறிக்கை யார் வாயிலிருந்து புறப்படுகிறதோ அவர்களோடு தான் பரலோகத்தின் ஆவியானவர் கனெக்ட் ஆகும். நீங்க சொல்றது நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது மாம்சத்திலிருந்து எதையும் செய்யாம ஆவியில அர்ப்பணிப்போடு எந்த தியாகத்துக்கும் இருக்கும்போது அது தேவன் பார்ப்பார். என்னத்தை பார்ப்பார்? மாம்சத்தை முழுவதுமா எப்ப தொடங்கும் பொழுது உங்களுக்குள்ள எப்படி ஒரு வைராகியம் ஏற்படும்னா, இந்த ஜீவன் சாவுக்கு ஏதுவாய் ஒப்பு கொடுக்கும் தொடங்குவீங்க. அதுக்கு முன்னாடி வரையும் நம்மை பாதுகாக்கிறது ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா அது ஒரு ஆதாயமா பாக்குறாங்க சார். ஏன் அதை அவர் சொல்றாருன்னா, அந்த ஆவியின் நிறைவு அவர் வாயில அப்படி புறப்பட வைக்கிறது. ஏனென்றால் அதைதான் இயேசு கிறிஸ்துவானவர் பண்ணார், தன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். ஏன்னா கிறிஸ்துவான நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்ல, நான் எப்படியோ அதே வழியில நீ வரணும். அப்ப அந்த எப்ப அந்த அறிக்கை நமக்கு வருகிறதோ அப்போதுல இருந்து ஆவியின் தன்மை நமக்குள்ள செயல்பட தொடங்கிடும், பரலோகம் ஆக்டிவேட் ஆக தொடங்கிடும்.
அப்படி தொடங்கும் பொழுது தேசத்தை முதலாவது எப்ப அந்த பரலோகத்தின் தன்மை நம்மளோட கனெக்ட் ஆகுதோ என்ன நடக்கும்னா தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அத்தனை தன்மைகளும் அந்த மனுஷன் வழியாக பூமியில கிரியை செய்ய தொடங்கும். அப்ப உங்களுக்கு தேசத்துல ஒரு சேமம், தேசத்தின் நிலையை மாற்ற தொடங்கும், தலைகீழாக மாற்ற தொடங்கும். இன்னைக்கு எஸ்தர் எப்படி 3 நாள் ஜெபம் பண்ணினாலும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவதற்கு ஆட்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் எஸ்தர் என்ன அறிக்கை செய்தாலும் அந்த அறிக்கை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எஸ்தருடைய ஜெபம் யார் கொலைக்காக நியமிக்க அதிகாரம் முதல்ல முத்திரை மோதத்தை வச்சு அந்த ஜனங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிற ஒரு இது வச்சாலும், எந்த அந்த மரத்தை தூக்கு மரம் செஞ்சு வச்சாலும் சத்ரு அதுலயே என்ன பண்ணாங்க, எஸ்தர் நின்று ஜெபிச்சதுனால, வைராகியமா இருந்ததுனால, அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருந்ததுனால, நல்ல கருத்தான ஒரு ஜெபமா இருந்ததுனால, ராஜாவுக்கும் அது வந்து உகந்த ஒரு ஜெபமா இருந்ததுனால அவனே அந்த இடத்துல தூக்கி போடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அகஸ்வேரு ராஜாவோட காரியம் அந்த எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, வெறும் அவர் யூத ஜனங்களை மட்டும் மீட்கல, அதுக்கப்புறம் நிரந்தரமா மொர்தெகாயை அதுக்கான அதிகாரியா வைத்தாரு. அதுக்கப்புறம் எஸ்தர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் செயல்படுத்தவே அவர் ஒப்புக்கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு ராஜாவின் தன்மை அதிகமா கிரியை செய்யாததை நம்ம சரித்திரத்தையும் பார்க்க முடியும். என்ன ஒரு தன்மை நமக்கு கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு தன்மை வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு காரியம் தான். எஸ்தருடைய தன்மையை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட ஒரே தன்மை எதுனா, எஸ்தருடைய தன்மை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட ஒரே தன்மை தான், நம்ம இருதயத்தை அந்த திருத்த சேதனம் அடைய வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க தொடங்கும் போது இந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுறது ரொம்ப அவசியம். இதை பண்ணும் பொழுது தேசத்துல தேவன் என்ன செயல்களை செயல்படுத்துவார் என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்துவாங்க. நீங்க பாருங்க, நல்ல எஸ்தரை பத்தி நம்ம மத்தியில் இருக்கிற எஸ்தர் பென்சன் பாக்ஸஸ் வந்து அழகா அருமையா நேர்த்தியா சொன்னாங்க. இன்னும் நிறைய சொல்லுவாங்க, நமக்கு நேரம் சரியா பாருங்க. அந்த எஸ்தருடைய காரியத்தில் நீங்க பார்க்கிற பொழுது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு வைராக்கியம், தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு உணர்வு செபம், தன்னுடைய ஜீவன் போனாலும் என்னன்னா தேசத்து ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வு எத்தனை பேருக்கு அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு காரியம். நான் இயேசு கிறிஸ்து பாருங்க, மெழுகுன்னு எடுத்துக்கிறோம், அது தன்னை உருக்கி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய மறித்து மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுத்தார் ஆண்டவர். அப்ப எஸ்தர் ஒரு முன்மாதிரியான ஒரு பாத்திரம். அதனால இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற பொழுது சிஸ்டர் நல்லா அருமையா சொன்னாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு நம்முடைய வேதாகமத்தில் குடியரசு நாட்கள்ல இன்னொரு பாத்திரத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏராளமான பாத்திரங்கள் இருக்கிறது. ஏன்னா ஜெபந்தான் எல்லாத்துக்கும் ஜெயத்தினான அடிப்படை. ஜெபம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இருக்கும். உலகத்துல நீங்க விடுதலையா இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், உலகத்துடைய காரியங்கள் அது ஈஸியா கிடைச்சிடும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்காக மாத்திரம் இல்லை இல்லைங்களா? அதனால நம்ம உன்னதத்துக்கு போறதுக்கு தான் இந்த உலகத்துல நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி ஆண்டவர். ஏன்னா மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதினால 80. அப்ப இந்த 80 வருஷத்தோட நம்முடைய காரியம் முடிவதல்ல, அதுக்கடுத்து ஒரு பரம காணான் ஒன்று இருக்கிறது. அதுல நித்திய காலமாய் வாழ போகிறோம். அதை நோக்கிதான் நம்முடைய உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தேவன் ரத்தம் சிந்தினார். அதனால இந்த குடியரசு தின நாட்கள்ல வந்து நாம் வந்து அநேக பேர் இன்னைக்கு தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாததே ஒரு பாவம். அப்ப அறிந்து அவருடைய பிள்ளையாய் மாறும் பொழுதுதான் இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுக்கு மேல உன்னதமான பரலோகத்திலே நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, இது ஒரு நல்ல ஒரு காரியங்களை நல்ல ஆழமா தெளிவா வசனத்தின்படி சொன்னாங்க. கட்ட நாமும் மகிழ்ப்படுவதாக. உடல் மத்தியில் இருக்கிற அருமையான லியோ சிங்கராஜ் இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை இன்னும் ஒரு பாத்திரத்தை நமக்காக சொல்லுவாங்க, நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கின்ற 26வது குடியரசு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற ஜாய் டிவியின் மூலமாக, ஆசீர்வாத கண்மணி மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 2 வித்தியாசமான
பாத்திரங்களை பார்த்தோம். 9வது பாத்திரமும் ரொம்ப விசேஷமான ஒரு பாத்திரமா இருந்தது. ஆமாம், எல்லாரும் அஞ்சது தான். ஏன்னா அது விசுவாசத்தில் பயங்கரமாக அவர் தேறி முன்னேறி போயிட்டார். அப்போ இவருடைய பின்னுடைய காரியங்களை பார்க்கும்போது உங்க அப்பா ஒரு வைக்கிறார் புறஜாதியா. கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. ஏன்னா விசுவாசம் சொல்லும் போது ஆபிரகாம் தான். அப்ப பாருங்க, அப்ப ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசத்துல வந்து நின்னா இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் பாருங்க. ஆபிரகாம் ஒரு விசுவாச தந்தையா, அவருடைய மனைவியும் கூட விசுவாசத்துல வளர்ந்துட்டாங்க. இப்போ அவரை நான் நினச்சி பார்க்கும்போது என்னுடைய மனைவி கூட வந்து இந்த விசுவாசம் சொல்லுவாங்க. இன்னும் எல்லாத்தையும் பார்த்து எதிர்மாற சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாரு ஆபிரகாம், பாரு அவர் எவ்வளவு விசுவாசம் வந்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன அவருடைய ஜபம்லாம் எப்படி இருந்திருக்கும். அவர் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, எவ்வளோ சம்பத்துக்களை கொடுத்தாரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கும் செய்ய மாட்டாரா? அந்த விசுவாசம் அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்துவாங்க. அது மாதிரி தான் இந்த வேலையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஆபிரகாம் வந்து எப்படி அந்த விசுவாசத்தை அவர் வந்து அடைஞ்சாருன்னு சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது, ஆண்டவராகிய அப்பா கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் புரியுங்களா, அது 3 பேராக இருந்தாலும் 3 இதில் இருந்தாலும் ஒரே ஆளாக இருந்தார். அவர் 3 விதமாக அவர் செயல்பட்டார். அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தால் ஆண்டவர் கூப்பிட்ட பொழுதே என்ன பண்ணாரு, வந்துடுறாரு. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் அவரை குறிச்சு விட்டார். அதனால ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிற்பாடு அழைக்கிறார். அழைச்ச உடனே வந்துடுறாரு. அந்த அழைப்புக்கு அவர் செவி சாய்க்கிறார். அல்லேலூயா. அழைப்புக்கு செவி சாய்க்கிறது மாத்திரம் இல்ல, கீழ்ப்படுகிறாரு. அது பெரிய காரியம். நீங்க பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல முதல் தாய் தகப்பன் யாரு? ஆதாம் ஏவாள். அந்த கீழ்ப்படியாமல் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு வேதனைகள், துன்பங்கள், கலவரங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மரணமே வந்தது. அந்த ஜென்ம பாவம் இன்னும் நமக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்குது விளத்தள்ளிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? உண்மைதானே? அப்ப இவர் வந்து சொல்றாரு, நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போன்றாரு. உடனே அதுக்கும் கீழ்படுறாரு. பாருங்க, நம்பருதா? நானும் இங்க இவ்வளவு வசதியா இருந்தேன், எங்க அப்பாலாம் நல்லா இது பண்ணாரு. எங்க அனுப்புறாரு, அங்க போய் என்ன இருக்கும் ஏது இருக்கும் ஒண்ணுமே தெரியாதுல்ல. சொன்னாரு எவ்வளவு தூரம் இருக்கும் போன எல்லா வசதியும் இருக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க. ஆமா, தெரியாது. மொத்தமா அதுவும் பாருங்க, மொத்தமா கூட்டு போறாரு. அங்க சொன்ன இதுக்கு இவர் என்ன பண்ணாரு, சரி போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஆனா போய் அங்க போய் தங்கிட்டாரு. என்ன பண்ணாரு, இங்க நல்ல வசதியா இருக்குது, எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொன்ன. இன்றைக்கு அது மாதிரிதான் என்ன பண்றோம், ஆண்டவர் போன்ற இடத்துக்கு போகாம நம்முடைய சுயமா என்ன பண்றோம், நம்ம அங்கேயே போயிட்டு என்ன பண்றோம், அங்கே இங்க ஏதாவது நல்லது கிடைக்கும் போது அங்கேயே தங்கி போறோம். ஏன்னா வசதி கிடைக்குது, நல்லா இருக்குது, சுகமா இருக்கலாம். அது இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அது கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு இப்படிதான் சுற்றிட்டு கடைசியில் ஏத்துல போய் மாட்டி அங்க என்ன பண்றாரு, ஒரு காரியத்தை செஞ்சு விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிடறாரு. அதில் கோபம் வருது ஆண்டவருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வந்து நம்மளும் ஆண்டவருக்கு முதல்ல கீழ்ப்படியணும். ஏன்னா உபாகமத்துல அந்த இதுல சொல்லும் போது அவர் சொல்றாரு, அவர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் செவி கொடுப்பார். அப்ப இவர் செவி கொடுக்கிறார். சிலர் செவி கொடுக்காம போனதுனால அங்க ப்ராப்ளம், பிரச்சனை வந்தது. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை எது வருதுன்னா, அவர் சொன்னதுக்கு அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல, கீழ்ப்படியல, செவி கொடுக்கல. செவி கொடுக்கறதுனால அது அந்த மாதிரி ஆகுது. இப்ப இங்க இன்னொரு காரியம் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நல்ல சீமானா இது பண்ணாரு.
எல்லா வசதியெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் எங்க இருக்காரு? கூடாரம் இருக்காரு. அதெல்லாம் போய் நான் அனுபவிச்சு எல்லாத்தையும் இது பண்ணணும்னு இல்லை. ஆண்டவருடைய திட்டம், அவருடைய சித்தம் என்னன்னு அறிஞ்சிருக்காரு பாருங்க. அப்போ பூமி நகரத்தை இப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த கூடார வாசிகளா இருக்குது அங்கங்க. ஏன் இது உதாரணத்துக்கு நரிக்குறவர்கள் இந்த 5 ஜனங்க இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு சென்னை பட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்குது? அங்கங்கே இஷ்டம் போல் வாழ்றது, இஷ்டம் போல் இது பண்ணுறது, இந்த மாதிரி காரியம் இருக்குது. ஆனால் ஆபிரகாம் அப்படி வாழல. ஆண்டவருக்கு உண்மையாக உண்மையை உத்தமாக இருன்னு சொல்லும் போது அப்புறம் அவர் உணர்ந்தார், தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு உணர்ந்தார். அதுக்கு பிறகு அவர் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அந்த மாதிரி நம்மளையும் அவர் எதிர்பார்க்குறாரு. இன்னொரு காரியம் வந்து இப்போ வந்து சோதம் குமாரா பட்டணம் வந்து அழிக்கணும். ஏன் அழிக்கணும் சொல்லுங்க? ஏன் அழிக்கிறாரு? பாவம். அதாவது அந்த கூக்குரல் சோதம் குமார பட்டணத்தினுடைய கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டிதான். தேவ சமூகத்தில் எட்டின உடனே அவர் பார்க்குறாரு, சரி இப்படி சொல்றாங்களே, அங்கிருந்து அவர் பதில் கொடுத்துருக்க முடியும், செஞ்சிருக்க முடியும். இறங்கி போய் அதை விசாரிப்போம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது சரியானத. அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அந்த ஆழங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவன், எவ்வளவு பெரிய தேவன், அவர் கீழே வந்து இறங்கி வரணும்னு என்ன இருக்குது சொல்லுங்க? தூதர்களுக்கு கட்டளையிட்டா அவங்க செஞ்சுட்டு போறாங்க, ஆனா அதை செய்யல. ஆனா இன்னொரு விஷயம், ஆபிரகாம் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருந்திருக்காரு. சிநேகிதனை பாக்குறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க சிநேகிதர், பாத்தீங்கன்னா நம்ப முடியுதா? ஹல்லேலூயா. நம்ப முடியாம இருக்கு. ஆனா அவர் அவ்வளவா ஒரு சிநேகிதனா இருந்து நான் இதை அழிக்க போறத ஆபிரகாமுக்கு இறங்கி வந்தது. இவருடைய சகோதரர் ஆரோன் உடைய மகன் இருக்கான் பாருங்க, லோத்து. அந்த பட்டணத்தில் தான் இருக்காங்க. இந்த குடும்பம் நடக்குது, பாவம் நடந்துருக்குது. ஆனா அங்க இவர் நீதிமானா இருக்காரு, இந்த குடும்பம் நீதிமானா இருக்குது. அந்த சூழ்நிலையிலும் அதை பார்க்குறாரு. ஏன்னா அழிச்சா அவன் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவானே நீதிமானு. அப்போ ஆபிரகாம் வந்து எப்படி அவனுடைய நினைவு இருக்குது, அவனுடைய உள்ளத்தினுடைய உண்மையான அந்த உணர்வு இருக்குதா, சகோதர அன்பு இருக்குதா, பாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பரிச்சு பார்த்துக்கலாம். இது எனக்கு ஒரு அந்த ஒரு தாட் வருது, புரியுங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு, வராரு. எப்போ வராரு? அந்த உஷ்ண வெயில்ல வராரு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமான காரியமா இருக்கு. அவன் வந்து மம்மரையில் வந்து இது பண்ணி வரும்போது தூரத்துல இருந்து பார்க்குறாரு. ஆபிரகாம் பார்த்தோன்னு 3 யாரு புருஷர்கள் வர்றதை பார்க்குறாரு. ஆனா இவரு ஆண்டவர் தான் கர்த்தால வர்றான்னு தெரியுமா? தெரியாது, தெரியாதுல்ல. ஆமா, அழிக்க வரும்போது ஏன் ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் சொல்லணும்? ஏன்னா அவங்களுக்கு தேவன், இவருக்கு ஒரு மனிதன். ஏன் வந்து ஆபிரகாம் சொல்லிதான் ஆகணுமா? ஏன் சொல்றாரு? அது ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் மேல வைத்த ஒரு அந்த அன்பு பாசம் இருப்பாங்க, நேசம். இப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, குடும்பத்திலே எடுத்துருங்க. குடும்பத்தில் எடுக்கும்போது நீங்க யார் மேல அதிகமா பாசம் வைக்கிறீங்க? அப்ப அவர் வந்து ஆமா, அவர் நீங்க சொல்ற மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். எது சொன்னாலும் ஆமென் ஆமென் அல்லேலூயா, சரிங்க ஆண்டவரே, செய்த ஆண்டவரே, போற ஆண்டவரே அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுல அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. எல்லா காரியத்தையும் ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. அப்ப நண்பனை போல என்ன பண்றாரு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி. அப்ப
இவன் என்ன நினைக்கிறான், நம்ம நம்ம வந்து சகோதரனுடைய மகன் வந்து லோத்து, அவன் வந்து அங்கே எத்தனையோ நீதிமன்றம் உருவாக்கி இருக்க முடியல, அவன் வந்து பார்த்து சாட்சியா எழும்பி இருக்கலாமே. அதனால நான் யோசனை பண்ணேன், எனக்குள்ள தாட்டு 50 பேர் கேட்கிறாரு போல, டைரக்டா என்னுடைய சகோதரனுடைய மகன் இருக்காப்புல, லோத்து இருக்காப்புல, ஒரு நீதிமன்றம் தான் இருக்காங்க, அந்த குடும்பம் தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி இருக்கலாம்ல, ஏன் சொல்ல 50, 45, 40, 30, 20, 10. அப்ப கூட என்ன பண்ணாரு, நடுவில் என்ன பண்ணாரு, கோபிக்காம கொஞ்சம் இருங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், ஆண்டவரே பண்ணிவிடுறாப்புல, ஏன்னா தெய்வம் அவரு இறங்கி வந்திருக்காரு, யார்கிட்ட நம்மகிட்ட இவ்வளவு விஷயத்த சொல்றாரு, சொல்லாம செய்ய முடியுமே. இன்னைக்கு அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு எவ்வளவு ஒரு ஐக்கியம் இருக்குதோ, அந்த ஜெபம்ன்றது உரையாடல், அவரோடு பேசுறது. அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கணும்னா, என் பிள்ளைகளோடு நான் பேசணும், பிள்ளைகள் வந்து என்னோட, நான் அவங்களோடு பேசணும், அவங்க என்னோடு பேசணும். அதே சிஸ்டர் சொன்ன மாதிரி செயல்பட வைக்கிறாரு. 10 நீதிமன்றம் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டான். அப்ப இன்னைக்கு ஒரு இடம் வச்சுங்களேன், ஒரு குடும்பத்துல வச்சுங்களேன், ஒரு 10 பேரு நம்ம சுத்தி கிராமத்துக்கு, தெருக்களுக்கு, சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு ஜெபிச்சாங்க, கூடி ஜெபிக்கும் போது உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த ஒரு ஆண்டவருடைய அன்பு ருசி பார்க்கிறேன்னு சொன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா, நீ என்ன பண்ணுவ, நம்ம வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், தேசம் காக்கப்படும். ஏன்னா கொடுமையினால, பாவத்தினால, சாபத்தினால, பல கட்டுக்குனால கட்டப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு விடுதலை வேணும், குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலையை அங்க கட்டளை இடுவாரு இல்லைங்களா. அப்ப நாம ஜெபத்தை கேட்கணும், தாவீதே சொல்றான், ஜெபத்தை கேட்கிறோம் மாம்சமல்ல யாவரும் என்னத்துல வருவார், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொன்னீங்க. ஆபிரகாமை பத்தி என்ன, ஒரு 10 நீதிமான் இருந்தாலும் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் மேல தேவன் வச்ச ஒரு விசுவாசம், தேவன் மேல ஆபிரகாம் வச்ச விசுவாசம், தேவன் சொன்னதுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் அவட பேச விரும்புகிறார். ஆமா, அதாவது என் சிநேகிதனாகிய தெய்வமா பாத்தீங்கன்னா தெய்வத்தை அடிக்கடி பார்க்க முடியாது. ஒரு சிநேகிதனோட என்ன பண்ணலாம், பேசலாம். ஏன்னா சில காரியங்கள் வந்து தகப்பட்ட சொல்ல முடியாது, சில காரியம் மனைவிக்கு சொல்ல முடியாது, சில காரியம் மற்றோட அதிகாரிகள் சொல்ல முடியாது. ஆனா எல்லா காரியத்தையும் ஒரு சிநேகிதன்கிட்ட சகோதரி சொன்னது மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெறும் ஆண்டவர் பார்த்தா அவர் ஆண்டவரா தான் இருப்பார், அவர் அங்க இருப்பார், நம்ம கீழே இருப்போம். இப்ப சிநேகிதன் நம்ம எப்போனாலும் பார்க்கலாம், எப்போனாலும் திறந்து என்ன பண்ணலாம், பேசலாம்ன்றத நல்ல அருமையா சொன்னீங்க. இன்னொரு காரியம் ஒண்ணு சொல்றேங்க, இன்னொரு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லாம இருக்கிறோம், தகுதியே கிடையாது, யாருமே தகுதி கிடையாது. ஆனா அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு, அதை விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அவர்கிட்ட ரொம்ப நெருங்கன்னு சொன்னா, பேசணும்னு சொன்னா, நம்ம வந்து அப்பா பிதாவேன்னு சொல்லி புத்திர சுவீகாரத்தை கொடுத்துட்டாரு. நான் வந்து என் பிள்ளை தான், நீ சின்னதனா இருக்கிறேன், தகப்பனும் தாயாக இருக்கிறேன், நீ இடத்துல ஃப்ரீயா வந்து என் இடத்துல பேசு, உரிமையா அந்த உரிமையை கொடுத்துட்டாரு. அந்த உரிமையை கொடுத்துட்டாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை கொடுத்தனால தான் நம்ம வந்து தைரியமா அவர்களை வந்து கிருபாசன அண்டையில போய் சேர்றதுக்கு முடியுது, இல்லைன்னா ஒண்ணும் முடியாது. பாருங்க, நல்ல ஒரு பாத்திரம் ஆபிரகாம். இன்னும் நிறைய ஆபிரகாமுடைய காரியம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இந்த பார்த்த வார்த்தைகள் மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை போல நமக்கு ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் அறிந்து ஆபிரகாமை போல உண்மையாக உதாரணமா விசுவாசமா இருக்கிற பொழுது நம்மிடத்துல தேவன் ஒரு சிநேகித உறவை விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த உறவை நம்ம ஆண்டவரோடு வைத்திருக்கிறது இது மாதிரியும். கடைசியாக சகோதரி நமக்கு இருக்கிற சேகர் அவர்கள் மூலமாய் ஒரு பாத்திரத்தை குறித்து நம்ம பார்த்து இந்த காரியத்தை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு
வாங்க சிஸ்டர், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன பாத்திரத்தை வச்சிருக்கிறீங்க? உங்க மூலமா ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நேர்களுக்கு நீங்க எந்த காரியத்தை குறித்து இந்த குடியரசு தின விழா நாள்ல சொல்ல போறீங்க? நேயர்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்கள். சகோதரர்கள் சகோதரியும் பேசிக் கொண்டது போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம், இதை குறித்து பார்க்கும் பொழுது அன்னாளின் ஜெபம் இதை ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த அன்னாளின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது என்று சொன்னால், இருதயத்தை ஊற்றி அவளுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவள் வாயிலிருந்து சத்தம் வரவில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப வாயின் வார்த்தையில ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, இருதயத்தின் சத்தத்தில் வெளிவருகிற வார்த்தை அது தேவனுடைய செவிகளுக்கு மட்டுமே கேட்கப்படுகிற வார்த்தைகளாக இருக்கும். அதனால இருதயத்தை குறித்து சிஸ்டர் சொன்னாங்க, இருதயத்தை குறித்து பிரதர் சொன்னாரு. இந்த காரியம் அந்த இன்டிமெசி, தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இணைப்பை உருவாக்குகிறது அந்த இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம். அதற்கு முன் வாசிக்கும் வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் பேசினாள் அப்படின்ற ஒரு காரியம் வரும். இருதயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணினாள், அந்நாள் தேவனோடு ஜெபிக்கிறாள். ஏன் அப்படி ஜெபிக்கிறான்னா, மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறாள். ஏன்னா அவளோட மனமடிவுக்கு காரணம் அந்த எல்கானாவின் இன்னொரு மனைவி பென்யா. அவ என்ன பண்றா? பெனினாள் அவள் கர்ப்பத்தடை மூலமாக கர்த்தர் அந்த கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அந்த காரியம் எப்பேற்பட்ட ஒரு மனமடிவை உண்டாக்கிட்டு என்றால், ஒவ்வொரு நாளும் அவளை சாடி இருப்பாள். மலடு இப்ப இந்த உலகத்துல நடக்கிற காரியம் தான், இது புதுசு இல்லை, இப்பவும் அது நடக்குது இல்லையா? அப்ப ஏதோ ஒரு காரியம் இருக்காங்க. ஒரு விலையேற பெற்ற ஒரு தீர்க்கதரிசி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசி சாமுவேல் உருவானது அவர்களுடைய கர்ப்பத்தில் தான். அப்போ அந்த இருதயத்தை ஊற்றி அந்த அன்னாள் செய்த விண்ணப்பம் ஒரு பொருத்தனையோட பண்ணுகிற. என்ன பொருத்தனை பண்றாவோ, கர்த்தருக்காகவே இந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பேன், அந்த மலட்டுத்தன்மை நீங்க பெற்று நான் மலடி அல்ல என்பதை என் தேவன் ஒரு சாட்சியா அவருடைய கண்முன் நிறுத்திறார் போது அந்த பிள்ளையை அவருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன்னு அவர் சொல்றான். ஒரு பொருத்தனை பண்ணுகிறபடியால் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கப்பட்டு கர்த்தருக்காகவே நின்ற தீர்க்கதரிசி, கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகள், அவருடைய இருதயத்திலிருந்து வெளிவருகிற வார்த்தைகள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளின் மகனாகிய சாமுவேலுக்கும், அதுதான் சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் உள்ள. ஆமா, தாவீது மட்டும் இல்ல, சவுலையும் அவர் தான் முதல் ராஜா சவுல். அப்ப சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் பண்ணவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. ராஜாக்கள் வேணும்னு சாமுவேல் கிட்ட போய் கேட்கிறாங்க. சாமுவேல் தேவனை பார்க்கும்போது என்ன சொல்ற, உன்னை தள்ளவில்லை அவர்கள் என்னை தள்ளினார்கள் சொல்றாரு. ஏன்னா எல்லாரையும் ஆள விருப்பப்பட்டவர் உறவு. அது மட்டும் அல்ல பிரதர், அவர் உண்மையா தேவன் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அபூர்வமாக அவருக்கு ஆமா ஞானதிஷ்டிக்காரனே அவருக்கு ஒரு பேர். ஞானதிஷ்டி அந்த காலத்துல ஞானதிஷ்டிக்காரன் தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, உண்மையான தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே சொல்லுகிற தீர்க்கதரிசி உருவானார். தேவ ஆவியா, அந்த தேவ ஆவியானவர் செயல்படுவதற்கு நீங்கெல்லாம் பேசுகிற பொழுது போடப்பட்ட காரியம் என்னன்னா, அந்த இருதயம் தேவனோடு கூட கனெக்ட் ஆகும்போது சிஸ்டர் சொன்னது போல, பிரதர்லாம் சொன்னது போல, சுயம் மறிக்கப்படுகிறது. அப்ப ஆவியானவர் மேலோங்கி ஃபர்ஸ்ட் நம்முடைய சுயத்தை ஆளுகை செய்கிறார். அப்பேற்பட்ட தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் வரும்பொழுதுதான் தேசத்தின் ஆளுகையை அசைக்கக்கூடிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து ஜெயம் பெற முடியும். தேவன் அதை தான் இந்த நாள்ல ஜனங்களுக்காக சொல்ல வைக்கிற ஒரு காரியம். அதனால நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், வாயின் வார்த்தையால ஜெபிக்கிறோம். அவரே சொல்றார், அழுப்புகிற ஜெபம் வேண்டாம். கிறிஸ்துவானவர் சொல்லி இருக்கிறார். அவர் எப்படி ஜெபித்தார், அவர் எப்படி வேண்டிக் கொண்டார்னு வேதம் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 53 பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார்.
அப்பேற்பட்டவர் நமக்காக வேண்டுதல் செய்து தன்னுடைய சுய ரத்தத்தால் ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ண இதோ இந்த யவன சந்ததி எழும்ப தாவீதின் சந்ததியும் வேறுமானவர் எழுந்தருளினார். அப்பேற்பட்ட ஒரு வெளியேற பெற்ற விடுதலையை இந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ நாம் இந்த நாட்கள்ல எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? அப்போ நம்ம ஏன் தேவன் மீட்டெடுத்தார்? அந்த நோக்கத்தை அறிந்து புரிந்து செயல்பட நீங்க எல்லாம் சொன்னது போல இருதயத்துல பேச வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. தேவனோடு கூட மனுஷன் கூட பேசுறோம், வாயில வார்த்தை வருது, அது தேவையில்லை. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப அதுல இருந்து வருகிற வார்த்தைகள் அவருக்கு மட்டும் கேட்டாங்க. வேதத்துல சொல்றது ஏலியும் அண்ணா சொல்லிச்சது பார்த்தா பிரதர், ஆனா அவருக்கு அந்த சத்தம் கேட்கல. முதடு அசைந்தது தெரியுது, ஆனா சத்தம் கேட்கல. ஏன்னா யாருக்கு கேட்க வேண்டுமோ, யாரால பதில் கொடுக்க முடியுமோ அந்த பதில் தீர்க்கதரிசியா வெளியே வந்தது. அப்ப அந்த பதில் யாரால கொடுக்க முடியுமோ அவருக்கு கேட்டு. அப்ப மனுஷனுடைய நினைவுகள் அல்ல, மனுஷனை பார்த்து நீ வெறித்திருக்கிறாயா? ஆமா, தேவனுடைய நினைவுகள் அவர் மேல. அப்ப அந்த காரியம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுற காரியம்ன்ற மாதிரி போடணும். ரொம்ப சந்தோஷம். சுருக்கமா சண்டைனால 2 வாரத்தை தான் பேசுவீங்க, ஆனால் ஆண்டவர் நேர்த்தியாய் முடித்திருக்கிறார். இதை கண்டு கொண்டிருக்கிற ஜாய் டிவியின் சுயமான பங்காளர்களே, நேயர்களே, இன்னும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குடியரசு தின நாட்களில் நீங்கள் அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், அருமையான எஸ்தர் சகோதரி, அருமையான ஐயா பாலையா, அருமையான சகோதரி லியோ சிங்கராஜ் ஐயா அவங்க, சகோதரி சேரன் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பாருங்க, ஒரு மோசே தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு எப்படி இருந்தார் என்பதையும், ஒரு ஆபிரகாம் எப்படி இருந்தார் என்பதையும், ஒரு எஸ்தர் எப்படி வைராகியமாய் இருந்தார் என்பதையும் கடைசியாக சொல்லும்போது ஒரு அண்ணா பாருங்க, இன்றைக்கு நமது குடியரசு தின நாட்களிலே ஒரு குடியுரிமை பெற்று ஒரு குடிமகனாக ஒரு தேசத்தில் வாழ்வதற்கு நமக்கு எப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டு நம்ம எப்படி நிலைநாட்டப்பட்டு ஒரு தேசத்தின் பிரஜையாக இருக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதோ, அப்ப நம்ம பரம தேசத்துக்கு போகணும். உலக தேசத்துக்கு மாத்திரம் அல்ல, பரம தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இப்ப பரம பிதாவால் அழைக்கப்பட்ட இந்த பாத்திரங்கள்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்க இல்லையா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம எந்த தவறுகளோ, ஏன்னா வெறும் ஜெபம், ஏதோ வேத வாசிப்பு, ஏதோ சண்டையானா ஒரு கோயிலுக்கு போறோம், ஒரு பண்டிகைக்கு, அப்படி இல்லை. அதாவது தேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பாரம்பரியமான வாழ்க்கை விரும்புற ஆபிரகாம் சிநேகிதனாகவும், மோசேயை பார்த்தா தாவீது குறித்து சொல்லும்போது எழுதியதுக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். மோசேயை குறித்து என் வீட்டில் எங்க உண்மையுள்ள என்று சொல்லுகிறார். எஸ்தர் பாத்தீங்கன்னா செத்தாலும் சரிந்து ஒரு வைராகியம் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப ஒரு தனி மனுஷி பாருங்க, ஒரு அண்ணால் மூலமா, ஏன்னா முதல்ல ஒரு தேசம் வளர வேண்டும்னா முதல்ல ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தா அது அந்த குடும்பத்தை பற்றி பிடிக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்ததுன்னா அது ஒரு கிராமத்தை பட்டணத்தை பிடிக்கும். அந்த கிராமம் பட்டணத்துக்குள்ள வந்தா அது ஒரு தேசத்தையே முழு எழுப்புதல் கொண்டு வரும். அப்ப இத பார்க்கிறவங்க நீங்க பாருங்க, வேதாகமத்தில் எடுத்தாலும் சரி, நம்முடைய உலக முற்பிதாக்களை, நம்ம உலகத்துக்கு தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்து பாத்தீங்கன்னா சில தலைவர்களை பற்றி தான் நம்ம சரித்திர பொருட்களை படிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல, இன்னைக்கு சமகாலத்துல எத்தனையோ கோடிக்கணக்கானவர்கள் வாழ்ந்து மரித்திருப்பாங்க. அப்ப இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் 10ல 11 இருக்கக்கூடாது. எப்படி மேகம் போன்ற இவரே சொல்றாங்க இல்லையா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த முற்பிதாக்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி, அதிலும் விசேஷமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சாயலில அவரை போலவே செபித்து, அவரை போலவே வாழ்ந்து, அவரை போலவே பிதாவின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது அவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி இருக்கிறார். அதனாலதான் அவர் மூத்த சகோதரன், நாம் அவருடைய இயேசு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் மூலமா தான் நம்ம பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அதான் சொல்ற, நானே வாசல், என்னை இல்லாம ஒருவன் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு சொல்றார். பாருங்க சொல்றார் ஆண்டவர், இந்த நாட்கள்ல இந்த உலகத்துக்காக, இந்த தேசத்துக்காக
எத்தனையோ நம்முடைய முன்பிதாக்கள் மரித்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? அந்த பிதாக்கள் ஆண்டவரை அறிந்தாங்களா? அவங்களுக்கு அந்த வாக்கியம் கிடைச்சதோ இல்லையோ? ஆனா பாருங்க, நம்ம எந்த ரத்த சாட்சியாவும் மறிக்கல, எந்த விலைக்கரையும் செலுத்தல. பாருங்க, பூமியிலும் ஆசீர்வாதம், யோகத்திலையும் ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஒரு நன்மை. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. இந்த நாட்டில பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதமா இருந்தாலும் பரத்துக்கான ஆசீர்வாதமா இருந்தாலும் ஜெபம்தான் தீர்வாங்க. அந்த ஜெபம் இருதயத்திலிருந்து வர வேண்டும். அந்த இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை பொக்கிஷம் இருக்கணும். ஏன்னா சட்டியில இருந்தாதான் அகப்பில வரும், இருதயத்துல வார்த்தை இருந்தாதான் ஜெபமா வரும். வார்த்தை இல்லைன்னா ஜெயம் கிடையாது. அதான் வார்த்தை வெளிச்சம். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை வைத்திருக்கிறார். அப்ப வெளிச்சத்தை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. அப்பதான் தேசத்தில் இருக்கிற இருள் விலகி தேசத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அதான் எழுப்பி பிரகாசம் உண்மையில ஒளி வந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை உங்கள் மூலமாய் என் மூலமாய் கண்டு கொண்டார்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டு இந்த உலகத்துக்காக மாத்திரம் விடுதலைக்காக நாம் இருந்து போராடுவது நல்லது. அதை காட்டிலும் உன்னதமான பரமராஜ்யத்தை நாம் நாட வேண்டும் என்று சொன்னால் உலகத்துக்காகவும் நாம் வாழ வேண்டும். அதாவது சாட்சியுள்ள ஜீவனம். அதுவே பரத்துக்காகவும் கர்த்தரை போல ஜெபித்து வாழ்ந்து அவருடைய பிரதான கற்பனைகள் கட்டளை கை கொண்டு முடிவு வரைந்து நிலைத்து நிற்கிறோம். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாட்களில் நாம் ஜெபிப்போம். பரம தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு வைத்து துதிக்கிறோம் ஐயா. இந்த குடியரசு தின நாட்களிலே இந்த தேசத்துக்காக, இந்த உலகத்தில் இந்தியாவுக்காக ஆண்டவரே, எங்கள் முன்பிதாக்கள் தேச பிதாக்கள் எத்தனையோ பேர் சரீரத்திலே ஆண்டவரே ரத்தம் சிந்தி ஆண்டவரே எங்கள் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அதன் மூலம் குடியாட்சியை ஏற்படுத்தி ஒரு குடிமகனாக எங்களை எல்லாம் இந்த தேசத்திலே வைத்து நல்லதொரு சுதந்திர சுவாசத்தை சுதந்திர காற்றை சுவாசிக்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த முன்பிதாக்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் வழிவந்தோடைய தலைமுறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற 7 ஆண்டவரை தகப்பனை 146 கோடி மக்களுக்கும் உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு விடுதலை நாள் வருகிறது, ஒவ்வொரு குடியரசு நாள் வருகிறது அப்பா. இந்த உலகத்துக்காக மாத்திரத்தின் வாழ்க்கையை ஆண்டவரே தங்கள் வாழாதபடிக்கு பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க பரம பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே ரட்சகர் என்று ஆண்டவரே அவர் நாமத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே தகப்பனை அவரை விசுவாசித்து இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று அவர் வழிகளிலே வாழ்ந்து பரம மோட்சத்தை பரம ராஜ்யத்தை சுதந்திரிக்க இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒவ்வொரு சகோதரர்களையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு இந்த தேசத்து மக்களையும் கருத்தில் ஒப்புக்கொண்டு இந்த நாட்கள்ல தேசம் முழுவதும் ஆண்டவரை எப்படி ரோமர் புத்தகத்துல பவுல் சொல்லுகிறாரோ இஸ்ரவேலில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது விருப்பம் என்று சொன்னாரோ, இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற தேசத்துடைய மக்கள் இந்த குடியரசு நாட்கள்ல ஆண்டவரை இந்த விடுதலை நாட்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரை. அதற்காக இந்த ஜாய் டிவியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரை. இதன் மூலம் ஆண்டவரை கேட்கிற பார்க்கிற ஆண்டவரை இதை ஆண்டவரை கொண்டு செல்லுகிற எல்லா மக்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு பரம தேசத்தை ஆண்டவரை அவர் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டுகிறாங்க. நல்ல ஆண்டவரே, நன்மையான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே நீர் ஆசீர்வதியும். அருமையான இந்த ஆண்டவரே இதை நடத்துகிற தாசனுக்காக ஆண்டவரே உடன் குடும்பத்தாருக்காக ஊழியர்களுக்காக இதை இன்னைக்கு பார்த்து ஆண்டவரை பார்க்கிற ஆண்டவரை ஜாய் டிவி நேயர்களுக்காக பரிசுத்த பங்காளர்களுக்காக தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தேவன் சாயலுக்கு எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு இந்த நேரத்தை ஆண்டவரில் கொடுத்ததற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்த விருந்தினர் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறோம். ஜாய் டிவிக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.